ஒரு கான்டினென்ட்ல வாரே நடக்காது. ஈவன் வேர்ல்டு வாரே வந்தா கூட இந்த கான்டினென்ட் மட்டும் அன்டச்சடா தான் இருக்கும். அதுதான் அண்டார்டிகா. 1961ல உலகத்துல இருக்க எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு டெசிஷனுக்கு வராங்க. அண்டார்டிகால வார் நடத்தக்கூடாது, மைனிங் பண்ணக்கூடாது, வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. இந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸுக்கு 54 கண்ட்ரி ஒன்னா சேர்ந்து சைன் பண்றாங்க. இந்த ரூல்ஸ் கண்ட்ரீஸ்க்கு மட்டும் கிடையாது, அங்க போற டூரிஸ்டுக்கும். அண்டார்டிகால ஒரே நேரத்துல 100 பீப்புளுக்கு மட்டும் தான் விசிட் பண்ண பெர்மிஷன் உண்டு. அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற பென்குயின், சீல் இந்த மாதிரி உயிரினங்களை நீங்க டச் பண்ணவோ இல்ல டிஸ்டர்ப் பண்ணவோ கூடாது. மினிமம் 5 மீட்டர்ஸ் கேப்ல தான் நீங்க இருக்கணும். வெளி ஃபுட்ஸ் இங்க எடுத்துட்டு போக கூடாது. இதுக்காகவே இருக்கிற ஒரு ஸ்பெஷலைஸ்டு பூட்ஸை தான் நீங்க அங்க போட்டுட்டு வெளியில போகணும். எல்லா கண்ட்ரியும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரொம்ப நல்ல இன்டென்ஷனலோட ஒர்க் பண்ணா எப்படி இருக்குங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் அண்டார்டிகா. நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல நிப்பீங்க. ஆனா நீங்க மார்னிங் 9 o'clockன்னு சொல்லுவீங்க, உங்களோட ஃப்ரெண்டு நைட் 11:30ன்னு சொல்லுவாங்க. ஆனா ரெண்டுமே கரெக்ட். குழப்பமா இருக்குல்ல? புரியுற மாதிரி சொல்றேன். உங்க லேப்டாப்போட டைம் செட்டிங்ஸ்க்கு போய் பாருங்க. அதுல டைம் ஜோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதுல நிறைய டைம் ஜோன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க எவ்வளவு தேடினீங்கனாலும் அந்த டைம் ஜோன்ல அண்டார்டிகான்ற ஒரு டைம் ஜோன் இருக்காது. அங்க பீப்புள் வேணா வசிக்காம இருக்கலாம். ஆனா சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, டூரிஸ்ட் எல்லாம் போவாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தோணுதா? டெக்னிக்கலா எல்லா டைம் ஜோனும் கனெக்ட் ஆகுற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் அண்டார்டிகா. சோ நீங்க அங்க ஐஎஸ்டி டைம் ஜோனும் செட் பண்ணிக்கலாம், இஎஸ்டி டைம் ஜோனும் செட் பண்ணிக்கலாம், வேற எது வேணாலும் வச்சுக்கலாம். எல்லா டைமும் அங்க கரெக்ட் தான். which means அது டேவா இருக்கணுமா நைட்டா இருக்கணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க இந்தியன் டைம் ஜோனை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப இந்தியால டே டைமா இருந்தா உங்களுக்கு அண்டார்டிகால டே டைம். உங்க ஃப்ரெண்டு யூஎஸ் டைம் ஜோனை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சு யூஎஸ்ல அப்போ நைட்டா இருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு அப்போ நைட்டு. நீங்க எப்ப தூங்கணும் எப்ப முழிக்கணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். 3,70,00,000 சம்பளம், ஒரு சொந்த வீடு, ஒரு கார் கொடுத்து ஒரு ஜாப் ஆஃபர் பண்றாங்க. ஆனா அதை எல்லாருமே ரிஜெக்ட் பண்றாங்க. ஆஸ்திரேலியால இருக்க ஜூலியா கிரீக் அப்படிங்கிற ஒரு இடத்துல எப்போதுமே டாக்டருக்கான ஓப்பனிங் இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் எந்த ஒரு டாக்டருமே இங்கே ஒர்க் பண்ண ரெடியா இல்ல. காரணம் சென்டர் ஆஃப் ஆஸ்திரேலியாவை விட இது ரொம்ப தூரமா இருக்கு. பிரிஸ்பெயின்ல இருந்து 17 hours ரோட் டிராவல் பண்றது மூலமா மட்டும்தான் இந்த இடத்தை ரீச் பண்ண முடியும். சோ ரொம்ப தூரத்துல இருக்கிறனாலையும் அங்க ப்ராப்பர் பேசிக் கம்யூனிட்டிஸ் கிடைக்காதனாலையும் எல்லா டாக்டர்ஸும் இங்க கிடைக்கிற ஜாப் ஆஃபரை ரிஜெக்ட் பண்றாங்க. கவர்மெண்ட்டும் இங்க டாக்டர்ஸ் ஹையர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சேலரியை ரொம்ப அதிகப்படுத்துறாங்க. இந்தியன் காஸ்ட்ல சொல்லணும்னா நீங்க ஆஸ்திரேலியால ஜூனியர் டாக்டரா ஒர்க் பண்றீங்கன்னா 50 lakhs சேலரியும் 10+ years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா 1.5 crore சேலரியும் தருவாங்க. ஆனா இந்த ஜூலியா கிரீக்ல நீங்க ஜூனியர் டாக்டரா ஜாயின் பண்ணீங்கனாலே உங்களுக்கு 3.6 crore சேலரி தருவாங்க. which means சீனியர் டாக்டரை விட 2 மடங்கு அதிகம். இவ்வளவு அதிகமான சேலரி, அங்க தங்குறதுக்கு சொந்தமா ஒரு வீடு, வந்துட்டு போறதுக்கு ஒரு கார், இவ்வளவு கொடுத்தும் அந்த ஜாப் இன்னும் ஓப்பனிங்ல இருக்கு. உண்மையிலே நம்ம ஊர் டாக்டர்ஸை இந்த விஷயத்துல பாராட்டியே ஆகணும். மெடிசின் பிராக்டிஸ் பண்ற எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வில்லேஜ் கேம்புக்காக ரிமோட் ஏரியால போய் ஸ்டே பண்றாங்க, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம. சோ நிச்சயமா மெடிசின் பிராக்டிஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட குரூப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க.